சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். பாரதி என்னும் பக்தன் அப்படிங்கிற காணொளி தொடரில் இந்த பதிவில் நாம் பாரதியார் எழுதிய இளசை ஒருபா ஒரு பகுது அப்படிங்கிற ஒரு படைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இளசை என்பது எட்டயபுரத்தோட பழைய பேர். இந்த ஊரில் அஷ்டமூர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமான் மேலே பாரதியார் எழுதிய ஒரு படைப்பு தான் இந்த இளசை ஒருபா ஒரு பகுது. அது என்ன ஒருபா ஒரு பகுது? ஒருபா ஒரு பகுது என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை, ஒரு பிரபந்தம். இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, வெண்பா அப்படிங்கிற அந்த கவிதை வடிவத்தில் எழுதுவாங்க. இந்த படைப்பை எழுதும்போது பாரதியாருக்கு வெறும் 16 வயது தான். 16 வயசில் ஒரு இளைஞன் பக்தி படைப்பு எழுதுறதே ரொம்ப பெரிய விஷயம். வெண்பாவை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான யாப்பிலக்கண விதிகள் அதற்கு உண்டு. அந்த வெண்பா வடிவத்தில் எழுதப்படக்கூடியது தான் இந்த ஒருபா ஒரு பகுது. அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்து பாரதியார் இந்த படைப்பை 16 வயசுலேயே எழுதியிருக்கார் அப்படிங்கிறது இன்னும் கூட சிறப்பான ஒரு விஷயம். நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களின்படி இதுவரை கிடைத்த பாரதியார் படைப்புகளை வைத்து பார்க்கும்போது பாரதியார் எழுதிய முதல் பக்தி படைப்பு இந்த இளசை ஒருபா ஒரு பகுது தான். இந்த படைப்பில் இன்னும் கூட ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. இந்த சிவபெருமான் அஷ்டமூர்த்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க, எட்டீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமானுடைய திருவடிகள் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கு. இந்த திருவடிகளை நாம் வணங்கும் போது நமக்கு என்ன பயன் கிடைக்கும், இதை பற்றி எல்லாம் ரொம்ப சுவையாக தன்னுடைய அழகான தமிழில் பாரதி எழுதியிருக்காரு. இந்த படைப்பு அவருடைய அரிய படைப்பு. இது பல பேருக்கு தெரியாது. இந்த படைப்பை தான் இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கோம். காப்புச் செய்யுள், அதாவது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த கடவுள் வாழ்த்தை கூட ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கடவுள் வாழ்த்தை கூட வித்தியாசமான முறையில் பாரதி எழுதியிருக்கார். சிவபெருமான் பற்றி சிறப்பான எழுதணும், அதற்கு சிவபெருமானுடைய மகன்கிட்ட போகிறது தான் சரி என்பது அவர் எடுத்த முடிவு. அதனால் காப்புச் செய்யுள் விநாயகர் மேலே பாரதி எழுதுகிறார். சிவபெருமானுடைய திருவடிகள் பற்றி நான் பாட போகிறேன், அது சிறப்பாக வரணும், அதற்கு உன்னுடைய திருவடிகள் தான் காப்பு அப்படின்னு பாரதியார் ஒரு அழகான பாடல் எழுதியிருக்கார். தந்தையை பற்றி எழுதுவதற்கு மகனுடைய அருளை பாரதி நாடி இருப்பது நினைக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த வெண்பா பாடலை பார்ப்பதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் சொல்லணும். இந்த ஒருபா ஒரு பகுது அந்தாதி முறையில் அமைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இப்போ காப்புச் செய்யுளுக்குள்ளே போகலாம். நித்தரெனும் தென் இளசை நின்மலனார் தாம் பயந்த அத்திமுகத்து எங்கோன் அடியிணையே சித்தி தரும் என் தமிழில் ஏதும் இழுக்கிலாமே அஃது நன்றாக என்றருளும் நன்கு. நித்தரெனும், நித்தர் அப்படின்னா நிரந்தரமானவர், எப்போதுமே இருப்பவர். பரம்பொருளை சிவபெருமானாக வழிபடுவது தான் இது. அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அவர் என்றைக்குமே இருப்பவர். அதனால தான் பாரதியார் அவரை நித்தர் அப்படிங்கிற வார்த்தையால் தொடங்குறார். நித்தம் அப்படின்னா எப்போதும் அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு தெரியும். தென் இளசை நின்மலனார். எட்டயபுரம் எங்கே இருக்குது? தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடி தமிழ்நாட்டினுடைய தெற்கு திசையில் இருக்குது. இந்த தென் அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு என்கின்ற பொருளும் உண்டு. அதனால் அழகான எட்டயபுரம் அப்படிங்கிற பொருளையும் நாம் எடுத்துக்கலாம். இந்த சிறப்பான தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அழகான நகரமாகிய எட்டயபுரத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய எட்டீசன் அவர் நித்தர் மட்டும் கிடையாது, நின்மலன். மலம் அப்படின்னா குற்றம் அல்லது அழுக்கு. மனிதர்களாகிய நமக்குத்தான் ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்கள் உண்டு, 3 குற்றங்கள் உண்டு. இறைவனுக்கு அது கிடையவே கிடையாது, இயல்பிலேயே கிடையாது. நின்மலன் என்று அதனால தான் பாரதியார் சிவபெருமானை பாடுகிறார், குற்றங்கள் அற்றவன். அந்த சிவபெருமான் ஈன்றெடுத்த முதல் புதல்வன் யார்? நம்முடைய விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு யானை முகம். அதைத்தான் அடுத்த அடியில் பாரதியார் எழுதுகிறார். அத்தி முகத்து, அத்தின்னா யானை,
அத்திமுகத்து எங்கோன். கோன் அப்படின்னா அரசன். விநாயக பெருமான் தான் என்னை ஆளக்கூடிய அரசன், என்னுடைய தலைவன். அவனுடைய அந்த திருப்பாதங்களை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்க போகிறேன். ஏன் அந்த பாதங்களை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்? அந்த பாதங்களை பிடித்து கொண்டால்தான் நான் என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது வெற்றிகரமாக முடியும். அதான் அடுத்த வார்த்தையில் சொல்கிறார். அந்த விநாயகரின் அந்த அழகான திருவடிகளை பிடித்தால்தான் அது எனக்கு சித்தி தரும். சித்தினா இந்த இடத்துல வெற்றின்னு பொருள். விநாயகர் அது மட்டும் செய்தால் பத்தாது. அவர் என்ன பார்த்துக்கணுமா, ரொம்ப குறிப்பிட்டு பாரதியார் சொல்கிறார், என் ரமிழில், அதாவது என் தமிழில் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய தமிழில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. இது கடுமையான இலக்கண விதிகள் கொண்ட ஒரு பாடல். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டா கூட பெரிய பிழை வந்துவிட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எந்த பிழையும் இல்லாமல், இலக்கண பிழை இருக்கக்கூடாது, சொல் பிழை இருக்கக்கூடாது, கருத்து பிழை இருக்கக்கூடாது, எந்த பிழைகளும் இல்லாமல் நான் இந்த படைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு பிள்ளையாரே நீதான்ப்பா அருள் புரியணும். இதுதான் அவருடைய வேண்டுதல். என் தமிழில் ஏதும் இழுக்கிலாமே. இழுக்கு அப்படின்னா குற்றம். அஃது நன்றாக, எந்தவித குறையும் இல்லாமல் இந்த படைப்பு சிறப்பாக வரும் அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய அருளால் மட்டுமே சாத்தியம். இந்த படைப்பு காலம் தாண்டி பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பாக மாறும். எப்போது அப்படின்னா நீ அருள் புரிந்தால் மட்டும்தான், நீ மனசு வச்சா மட்டும்தான். அதனால விநாயக பெருமானே, உன்னுடைய காலடிகளை தொட்டு நான் வணங்குறேன். உன்னுடைய அப்பாவை பற்றி பாட போகிறேன். பொதுவான ஒரு வேண்டுதலுக்கே உங்ககிட்ட தான் வருவாங்க இந்த உலகத்தில் எல்லாரும். நீ சிறப்பாக அதை நடத்தி கொடுப்ப. உன்னுடைய அப்பாவை பற்றி பாட போகிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படைப்பை சிறப்பாக வரும்படி நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு ரொம்ப உண்மையாக அன்பாக பிள்ளையார்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அஃது நன்றாக என்றருளும் நன்கு. இதுதான் காப்புச் செய்யுள். இப்போ நாம் இந்த படைப்புக்குள்ளே போகலாம். முதல் பாடலை பார்க்கலாம். தேனிருந்த சோலை சூழ் தென் இளசை நன்னகரின் மானிருந்த கையன் மலரடியே வானில் சுரர்கள் அயன்மால் தொழுங்கால் கிரீடத்து அரதனங்கள் சிந்தும் அகம். தேனிருந்த சோலை சூழ் தென்னிளசை நன்னகர் படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். எட்டயபுரத்தில் நிறைய அழகழகான சோலைகள் இருக்குது. சோலைகள் என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மலர்கள் தான். மலர்களுக்குள்ள நிறைய தேன் இருக்குது. அப்படி செழிப்பான ஒரு பூமி. சோலை சூழ் தென் இளசை, மறுபடியும் தென் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த அழகான சிறந்த நகரத்தில் எட்டீசன் இருக்கார். அந்த கோவில் இருக்கு. அந்த சிவபெருமான் தன்னுடைய கையில் ஒரு மானை ஏந்திருக்கார். இது எல்லாருக்குமே தெரியும். மானிருந்த கையன், அவனுடைய மலரடி, அவனுடைய பூ போன்ற அந்த பாதங்கள். அந்த பூ போன்ற பாதங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அதை தான் அடுத்து சொல்கிறார். வானில் சுரர்கள் அயன்மால் தொழுங்கால் கிரீடத்து அரதனங்கள் சிந்தும் அகம். இந்த பூ போன்ற மெல்லிய அழகான அந்த பாதங்களை யாரெல்லாம் வணங்குறாங்க தெரியுமா? அந்த பாதங்களை ஒரு நொடி பார்த்து தரிசிப்பதற்காக ஒரு பெரிய வரிசையே நிற்கிறதாம். எங்கே? வானத்தில் 33 தேவர்கள், அதற்கு பிறகு பிரம்மா, அதற்கு பிறகு திருமால், இவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்களாம். ஒரு நொடி நாம் அந்த அழகான திருவடிகளை பார்த்து போயிட மாட்டோமா? அந்த தரிசனம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறாங்களாம். வானத்தில் ஒரு பெரிய வரிசை நிற்பதை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தான் பாரதியார் இங்கே சொல்கிறார். சுரர் அப்படின்னா தேவர்கள், அசுரர்கள் அப்படின்னா அதோடைய எதிர்ப்பதம். சுரர்கள் மட்டும் நிற்கலை, அதற்கு பிறகு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா இருக்கார். அதற்கப்புறம் காத்தல் தொழிலை பார்க்கக்கூடிய திருமால் இருக்கார். இவங்க வரிசை வரிசையாக வானத்தில் பயணம் செஞ்சு அந்த மலர் போன்ற அந்த அழகான பாதங்களை தொட்டு வணங்குறாங்களாம்.
அது மட்டும் இல்லை, இந்த பாதங்கள் இந்த தேவர்கள் அப்புறம் திருமால் பிரம்மா இவங்க வணங்குகின்ற திருவடிகள் மட்டும் இல்லை. இங்கே தான் ஒரு நுட்பமான செய்தியை பாரதியார் பதிவு செய்கிறார். அவங்க கீழே குனிஞ்சு வணங்குறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுதான், இந்த தேவர்களாகட்டும் திருமால் பிரம்மாவாகட்டும் அவங்க தலையில் ஒரு மகுடம் சூடியிருக்காங்க. அந்த மகுடம் சிவபெருமானுடைய அந்த காலடியை லேசாக உரசுது, தொடுதுன்னே வச்சுப்போம். அந்த மாதிரி 33 தேவர்கள் பிரம்மா விஷ்ணு திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் வந்து தொழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த மகுடத்தில் அந்த மகுடத்தினுடைய உச்சியில் நிறைய ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ரத்தினங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அந்த காலடியில் சிந்தி கிடக்கும் அப்படின்னு பாரதியார் ஒரு கற்பனை. வானில் சுரர்கள் அயன்மால் தொழுங்கால், அவங்க வணங்கும்போது அவங்களுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய அரதனங்கள்லாம் நவமணிகள் நவரத்தினங்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ரத்தினங்கள் எல்லாம் சிந்திக்கிட்டே இருக்கான் அந்த திருவடியில். அது மலர் போன்ற அழகான மெல்லிய திருவடி மட்டும் கிடையாது, அந்த திருவடிகளில் ரத்தினங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கான். அதுதான் இந்த பாட்டில் பாரதியார் சொல்கிறார். அரதனங்கள் சிந்தும் அகம்னா இந்த இடத்துல இடம் அப்படின்னு பொருள். ஒரு ரத்தின சுரங்கமாகவே அந்த திருவடிகள் மாறி போயிருக்கு. ஏன்னா அவங்க தொழுது வணங்கும்போது கால் பாதத்தில் உரசி அந்த மணிகள் எல்லாம் அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. அந்த மணி வந்து அந்த மலர் போன்ற பாதத்துக்கு இன்னும் அழகை சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒரு கற்பனையை பாரதி எழுதுவதற்கு கம்பர் ஒரு மூல காரணம். கம்பராமாயணத்தில் கூட இதே போன்ற ஒரு வர்ணனை தசரதனை பற்றி வரும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சிறு வயசிலேயே பாரதியார் வந்து கம்பராமாயணம் படிச்சிருக்கார். அதில் ஆழ்ந்த புலமையும் பயிற்சியும் அவருக்கு இருந்திருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, இன்றிலிருந்து சுமார் 120 ஆண்டுகளுக்கும் முன்னாடி பாரதியார் வந்து கம்பராமாயணம் திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்கணும். இன்னும் கூட முன்னாடி இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் அவங்களால சுதந்திரமாக தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி இதை படிக்க முடியல. பயந்து ஒளிந்து கோவில் மண்டபங்களில் தான் இந்த இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. தமிழுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு அவலமான நிலையை தான் இது வந்து நமக்கு சொல்லுது. ஆனாலும் எப்படியோ பாரதியார் அதை படித்து உள்வாங்கிக்கிட்டார். பாரதியார் இந்த ஒரு சிறப்போட நிற்கலை. அவர் வந்து தொடர்ந்து சிவபெருமானுடைய அந்த பாதங்களுடைய சிறப்பை அடுத்தடுத்த பாடல்களில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம்.